ஏன் 11 நைட்டுக்கு போறீங்க? 11 மணிக்கு நைட்டு மேல போனீங்கன்னா கம்யூனிட்டி டாக்ஸ் கொலைக்கும். நான் ஒரு தினக்கூலி. இப்ப நான் இது எத்தனை நாள் என் வேலையை விட்டுட்டு ஊசி போட முடியும்? இன்னைக்கு நேத்து இல்ல, பல வருஷமா பொதுமக்களை தெருநாய் அச்சுறுத்தி வருதுங்க. அதிலும் சமீப காலமா நாய்கள் துரத்தி துரத்தி கடிக்கிற சம்பவம்லாம் பார்க்கும்போதே பதற வைக்குது. ஓனரே வந்து ஏன் கடிக்குது? அது அனிமல் பிஹேவியர். நாய்களை அதிகமாகிடுச்சுன்னா, பன்னிகள் தொல்லை ஆரம்பிச்சுன்னா அகற்றி அவளை அழியுங்கள். அந்த கருணை கொலை செய்வதுதான் வேற வழியே கிடையாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி நாட்டில் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்க இந்த தெருநாய்க்கள் பிரச்சனை. இந்த தெருநாய்க்களை ஷெல்டரில் அடைக்கணும் அப்படின்னு சொல்லி டெல்லியில் சிறுவனுக்கு ஏற்பட்ட ஒரு விபத்துனால, அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த இழப்புனால டெல்லி அரசு சுப்ரீம் கோர்ட்டில் வைத்த அந்த மனுவை ஆதரித்து சுப்ரீம் கோர்ட் என்ன தீர்ப்பு அளிச்சிருக்குன்னா, இந்த ஸ்ட்ரே டாக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இதை எல்லாத்தையுமே ஷெல்டரில் அடைக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கு. ஆனால் அதை எதிர்த்து நாய் விரும்பிகள், இந்த ஆக்டிவிஸ்ட்லாம் இருப்பாங்க இல்லையா, நாய்களுக்காக போராடுறோம்னு சொல்லிட்டு என்ஜிஓலாம் இருப்பாங்க, அப்புறம் பீட்டா, அப்புறம் ரெட் கிராஸ், ப்ளூ கிராஸ், இப்படி எல்லா அமைப்புகள் இருக்கும்ல, இவங்க எல்லாரும் இறங்கி போராடி இந்த தீர்ப்பை மாற்றணும் அப்படின்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்காங்க. மாற்றவும் செஞ்சுருவாங்க அவங்க எப்படியும். ஏன்னா போராடுறவங்க எல்லாருமே ஹை லெவல் பீப்புள்ஸ். இந்த விஷயத்தில் பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே லோ கிளாஸ் ஆர் மிடில் கிளாஸ் பீப்புள். இப்போ நம்ம இந்த நீயா நானால ஒரு பிரச்சனை நடந்துச்சு இல்லையா, இதே விஷயம் வாதம் நடந்தது. இதுலேயே நம்ம பார்த்துருப்போம், ஒரு சைடு இதனால் பாதிக்கப்பட்டவங்க, நாயினால் பாதிக்கப்பட்டவங்க, ஒரு சைடு யார் இந்த நாயை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறவங்க. இன்றைக்கி என்னென்னா, இந்த நாயை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறவங்க, நாயை ஷெல்டரில் அடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போராடுறவங்க ரொம்ப கம்மியான ஆள் தான். ஆனால் நாயினால் பாதிக்கப்பட்டவங்க நம்ம உலகத்தில் ரொம்ப அதிகமான பேர் இருக்காங்க. உலகத்தில் நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா உலகத்தில் இந்த ஸ்ட்ரே டாக்ஸ் ப்ராப்ளம் இல்லை. இந்த நம்மளுடைய இந்தியாவில் தான் இந்த தெருநாய்க்கள் பிரச்சனை இருக்குது அதிகமாக. அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ 2014 மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா 37 லட்சம் பேர் இந்தியாவில் தெருநாய்க்களால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, கடி வாங்கியிருக்காங்க. இந்த தெருநாய்க்களால் பாதிக்கப்படுற மக்கள் அதிகமாக இருந்தாலும் அவங்க ஏழைகளால் இருக்கிறதுனால அவங்களுக்கு இதில் தீர்ப்பு கிடைக்க போகிறது கிடையாது. அதே மாதிரி இந்த தெருநாய்க்களை ஆதரிக்கிற மக்கள், நாய் வளர்க்கணும்னு சொல்கிற மக்கள் குறைவாக இருந்தாலும் அவங்க பணக்காரங்களாக இருக்காங்க. அவங்களுக்காக வாதாடுற அந்த வக்கீல் கொண்டு எவ்வளோ பெரிய ஆளுங்கன்னா, அவங்களுக்கு ஃபீஸே கொடுக்க முடியாது, அவங்கக்கிட்ட போராடவே முடியாது. இன்றைக்கி இந்த தெருவில் ஒரு ஒரு குழந்தை தெருநாய்க்கடி வாங்குது, அதனால் இறக்குது அப்படின்லாம் சொன்னால் அவங்களால போராடி இவங்களை எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அந்த நாய்களுக்காக யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, அதை பொறுப்பும் எடுத்துக்க மாட்டாங்க. வளர்க்கணும்னு கத்துவாங்களே தவிர, அந்த நாய்கள் தெருவில் அலைஞ்சிக்கிட்டு இருக்கு இல்லையா, அந்த நாய்களுக்காக இவங்க பொறுப்பு ஏற்றுக்க போகிறது கிடையாது. ஏன்னா இந்த நாய்கள் எவ்வளோ தெருவில் அலையுதோ, எந்த அளவுக்கு அது ரேபிஸை பரப்புதோ, அந்த அளவுக்கு இந்த என்ஜிஓக்களுக்கு வருமானம் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு நாய் தலையிலையும் கிட்டத்தட்ட 6000 ரூபா அவங்களுக்கு வருமானம் இருக்குது. ஏன்னா இந்த நாயினால் கடி வாங்கிட்டு வரும்போது இதுக்கு வேக்சினேஷன், இதுக்கு கருத்தடை பண்ணணும், அதுக்கப்புறம் இவங்கக்கிட்ட கடி வாங்கினவங்களுக்கு ரேபிஸ் இன்ஜெக்ஷன், வேக்சினேஷன் இதெல்லாம் போடும்போது பல விஷயங்கள் இதுக்கு பின்னாடி ஒரு மாஃபியாவே இருக்குது. சரிங்களா? நம்ம நினைக்கிறோம் இவங்கெல்லாம் நாய்களுக்காக போராடுறாங்கன்னு சொல்லி. இப்போ இந்த நீயா நானால பேசிச்சிங்க இல்லையா, இந்த நாய் விரும்பிகள்னு சொல்லி, இதுங்கெல்லாம் எப்படின்னா பைத்தியகாரத்தனமாக இருக்கிறது. இதுங்களை மாதிரி ஆளுங்களை தூண்டி விட்டு தான் மேலே இருக்கவன் என்ன பண்ணுறான்னா, இந்த நாய்களை இங்கேருந்து அப்புறப்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக போராடுறான். ஏன்னா மேலே இருக்கவனுக்கு இதில் ஆதாயம் இருக்குது. இதுங்க மென்டல் மாதிரி இங்கே உட்காந்து பேசுதுங்க. இப்போ என்னென்னா, அவங்களுக்கெல்லாம் நம்ம நல்லா பார்த்தா தெரியும், அவங்களாம் ஒரு மனசாட்சி உள்ளவங்க மாதிரியே பேச மாட்டாங்க. அதாவது எதிர்த்தரப்பினர் இந்த தெருநாய்க்கடியினால் என் புள்ளை இறந்துட்டேன், என் தாயை இறந்துட்டேன், எங்கள் வீட்டில் உள்ளவங்களை இழந்துட்டேன், இப்படி நோய் வந்துச்சு, இப்படியெல்லாம் சொன்னால் கூட
இவங்களுக்கு அதெல்லாம் காதுலயே விழாது. ஏன்னா இவங்க ஒரு விதமான சைக்கோஸ், இவங்க வந்து மென்டல், சரிங்களா? இவங்களுக்கு வந்து மனநல டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது இவங்களுடைய மென்டாலிட்டியை பொறுத்த வரைக்கும் தனக்கு கீழே அடிமையா யாராவது இருக்கணும், அவங்க வந்து வாலாட்டிக்கிட்டு இருக்கணும், தான் சொல்றதெல்லாம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிற மக்கள் தான் இந்த மாதிரியான நாய்களை அதிகமாக எடுத்து வளர்ப்பாங்க. ஏன்னா இதே மக்கள் வந்து எல்லாத்து மேலேயும் கருணையா இருக்காங்களா? இப்போ கொசு கடிக்கிறதுன்னு கொசு அடிக்காம இருக்காங்களா? இல்லை எலி தொலையாரு எலி அழிக்காம இருக்காங்களா? இல்லை பல்லி அழிக்காம இருக்காங்களா? கரப்பாம்பூச்சி அழிக்காம இருக்காங்களா? இல்லை சிக்கன் மட்டன் சாப்பிடாம இருக்காங்களான்னு கேட்டால் அப்படியெல்லாம் இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி விஷயத்துல மட்டும் என்ன பண்ணுவாங்க, இந்த நாயை வளர்க்கணும், அதை வீட்டுக்குள்ள வச்சுக்கணும், இந்த தெருவில் உள்ள நாய்களுக்கு சோறு மட்டும் போட்டுட்டு விட்டுணும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்தோடு இருப்பாங்க. ஏன் அப்போ இவங்க இந்த தெருவில் உள்ள நாய்க்கள்லாம் இருக்குல்ல, அந்த தெருவில் உள்ள நாய்க்களெல்லாம் ஒரு 20 நாய்களை கொண்டு வந்து இவங்க உங்கள் வீட்டில் வச்சு வளர்க்கலாம்ல, அது மாட்டாங்க. அதுக்கெல்லாம் நாங்கள் பொறுப்பேற்ற முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அரசாங்கம் அதை பொறுப்பேற்று நாங்கள் அதை க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அதையும் செய்ய விட மாட்டாங்க. நம்ம இன்னைக்கு அரசாங்கம் ஒரு முடிவெடுத்து ஒரு நல்ல விஷயத்த பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்கு, அது எந்த அரசாங்கமாக இருந்தாலும். ஆனால் இந்த மாதிரி ஆளுங்க தன்னுடைய சுயநலத்துக்காக வேண்டி என்ன பண்ணுறாங்க, நாய்களை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி பெரிய இடத்துல இருந்து என்ன வருது, ப்ரெஷர் வருது. இப்போ மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே உள்ள பாமர மக்கள் மேலே ப்ரெஷர் போடுவான். ஆனால் அதே மாட்டுக்கறி என்ன பண்ணுவான், வெளிநாட்டுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுவான், அதோடைய தோலை ஏற்றுமதி பண்ணுவான், கறியை ஏற்றுமதி பண்ணுவான், அதில் வச்சு லட்ச கணக்கில் கோடி கணக்கில் சம்பாதிப்பான். அந்த மாதிரி தான் இந்த மாஃபியா கும்பல் வந்து இங்கே உள்ளவங்க நாய்க்கடியினால் கஷ்டப்பட்டால் என்ன, எப்படி போனால் என்ன, ரேபிஸ் வந்தால் என்ன, எங்களுக்கு காசு சம்பாதிக்கணும், அதுக்கு நாங்கள் இந்த உயிரினத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற சென்டிமெண்ட் எமோஷனலை கையில் எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், மற்றவங்கள பாதிப்போம், யாரும் எங்களை தட்டி கேட்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் இன்னைக்கு இந்த மாதிரியான பிராணிகளுக்காக போராடுறேன்னு சொல்லிட்டு வர அந்த குழுக்கள்லாம் இருக்குது. இந்த நாய் வளர்ப்பு, நாயை ஆதரிக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்துக்கு பின்னாடி பல பெரிய கைகள் இருக்கிறதுனால அவங்களுக்கு இதில் பல கோடி ரூபாய் வருடம் அவங்களுக்கு வருமானம் வர்றதுனால இந்த விஷயத்தில் மக்களால் தீர்வு காணவோ இல்லை அரசாங்கமே இதில் தலையிட்டாலும் ஒரு தீர்வு காணவோ முடியாது, சரிங்களா? அடுத்து என்னன்னா, இந்த ஒரு நாயினால் வர வியாதி என்னன்னா ரேபிஸுங்கிற நோய். இந்த ரேபிஸுங்கிற நோய் நம்ம இந்தியாவில் அதாவது 20,000 பேர் இந்த ரேபிஸால் ஒரு வருஷத்துக்கு பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி WHO சொல்லுது. அதை வந்து நம்ம வந்து முழுமையான இந்த எண்ணிக்கையை வெளியே விடுறதில்ல, இந்த டேட்டாவெல்லாம் அரசாங்கம் குறைத்து தான் சொல்லுது. அப்படியே பார்த்தாலும் ICMR ரிப்போர்ட் படி என்ன சொல்கிறாங்கன்னா 5700 பேர் இந்த ரேபிஸ்னால இறக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ரேபிஸுங்கிறது எவ்வளோ கொடுமையான நோய் தெரியுமா? இதுக்கு மருந்தே கிடையாது. இவங்க போடுற தடுப்பூசியின் மூலியமா இந்த பெரிய NGOக்கள்லாம் பல கோடி ரூபாய் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாலும் எத்தனையோ பேர் இந்த ரேபிஸ் வந்து இறந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா இந்த தடுப்பூசியோடைய பவரெல்லாம் உங்களுக்கு பத்தலை. அந்த அளவுக்கு இந்த ஒரு ரேபிஸுங்கிற நோய் ரொம்ப ஒரு ஆள்கொல்லி நோயாக இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. அதுவும் நம்மளுடைய இந்தியாவில் தான் அதுக்கான முழு சுதந்திரம் இருந்து முழுசாக வந்து ரேபிஸ் நோயால் மனுஷங்க பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொன்று, நம்ம வெளிநாட்டுகளில் எடுத்துக்கிட்டோன்னா வெளிநாடுகளில் நாய்கள் வளர்த்தாலும் அந்த நாய்கள் வீட்டுக்குள்ளே வளர்க்கப்படும், தெருவில் இப்படி கைவிடப்பட்டு விடப்படாது. ஆனால் இன்னைக்கு தெருவில் அந்த நாய்களுக்கு வெறி பிடித்து சொறி பிடித்து அந்த நாய்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, இவங்க கொண்டு போய் சோறு மட்டும் வச்சுட்டு வந்துடுவாங்க, வச்சுட்டு அவங்க துரத்தி விட்டுருவாங்க நாய்களை. இன்னைக்கு யாரெல்லாம் இந்த நாய்களை அப்புறப்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அவங்க யாருமே அவங்க வீட்டில் கூப்பிட்டு இந்த நாய்களை வச்சுக்க போகிறதில்ல, இந்த நாய்களுக்கான பொறுப்பேற்றுக்க போகிறதில்ல, அவங்க எல்லாத்தையும் துரத்தி விட்டுருவாங்க. அதாவது தெருவில் அலைங்கன்னு சொல்கிறாங்க, சோறு மட்டும் கொண்டு போய் போடுவாங்க பாசத்தோட. ஆனால் அது சாப்பிட்டுட்டு யாரை கடிக்கிறதுன்னு தெரியாமல் நம்மளை மாதிரி நடுத்தர குடும்பத்து ஆளுங்களை, அவங்க அந்த குழந்தைங்களை, அந்த வயசானவங்களை, அந்த ஊனமுற்றவங்களை இல்லையா, இந்த மாதிரி ஆளுங்களை வந்து அது என்ன பண்ணுது, துரத்துது. இந்த மாதிரி ஆளுங்களை கடிச்சு கொதறுது. அப்பா நினைச்சாலே கொஞ்சம் கூட நம்மளால இது பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அதோடைய ஆக்ரோஷத்தினாலையும் பாதிக்கப்படுறாங்க. அது பரப்புற ரேபிஸ் நோயாலையும் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. அப்போ இதை நம்ம எப்படி கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இன்னைக்கு மக்கள் கையில் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது இந்த நாய்களை அப்புறப்படுத்துறது மூலியமாக தான் இந்த நோயை கட்டுப்படுத்த முடியும், இதனால் வர பிரச்சனைகளை கட்டுப்படுத்த முடியும்னு. ஆனால் இஸ்லாம் இதுக்கான தீர்வை 1500 வருடங்களுக்கு முன்னாடியே நம்மளுக்கு கொடுத்துருச்சு. இப்போ இந்த டாபிக் வரும்போது கூட நான் நினச்சேன், இதை பற்றி நம்ம பேசணுமா, என்ன இது நாய் டாபிக், இது என்ன அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஆனால் இந்த விஷயத்தை பற்றி நம்ம உள்ளுக்குள்ளே போய் பார்க்கும்போது இன்னைக்கு இவ்வளவு வந்து மக்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க.
இவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அப்போ இந்த ஒரு விஷயத்தை நம்ம கண்டிப்பாக அப்புறப்படுத்தணும். ஏன்னா இதை தெரிஞ்சுதான் நம்ம நாட்டை அந்த பிரிட்டிஷ்காரனே என்ன பண்ணா, இந்த நாய்களை கருணை கொலை பண்ணணும், இதெல்லாம் அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி சொன்னான். இன்னைக்கும் பல சமூக ஆர்வலர்கள் என்ன சொல்றாங்க, இதை கருணை கொலை பண்ணா மட்டும்தான் நம்மளால வந்து மனிதர்கள் வாழ முடியும். ஏன்னா இந்த நாய்களை ஷெல்டர்ல அடைக்கணும்ன்ற ஒரு முடிவு எடுத்தா கூட ஒரு அளவுக்கு மேல அடைக்கும் போது அது என்ன ஆகுது, அது வந்து நோய்கள் அதுக்குள்ளேயும் பரவதானே செய்யும். எவ்வளோ கொண்டு போய் நம்ம அடைக்க முடியும் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி பல பேர் பல தீர்வுகளை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நாய்களை நம்ம கூட வச்சிருக்க கூடாது அப்படிங்கிற விஷயத்துல எல்லாருமே வந்து, அதாவது சுய நினைவோடு இருக்கிற மக்களை பற்றி நினைக்கிற எல்லா மனிதர்களுமே இதை திங்க் பண்ணுறாங்க. யாருக்கு வந்து இந்த நாயின்னு சொல்லிட்டு அது பின்னாடி போகிறாங்களோ, பைத்தியக்காரங்களா இருக்காங்களோ, இல்லை அதை வச்சு பணம் சம்பாதிக்கிறாங்களோ, அவங்க மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஷெல்டரில் அடைக்கிறதும் சரி, இல்லை கருணை கொலை பண்ணுறதும் சரி, இது ரெண்டுத்துக்குமே ஒத்து வராமல் இதில் பாதிக்கப்பட போகிறதே கிடையாது கடைசி வரைக்கும். ஆனால் அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இஸ்லாம் இதுக்கான தீர்வை எப்படி சொல்லுது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, எந்த ஒரு வீட்டில் நாய் வளர்க்கப்படுதோ அங்கே பரக்கத்தை கொண்டு வர மலக்குமார்கள் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி நாயை வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்காதீங்க அப்படிங்கிறதுல ஒரு பெரிய தடை போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யார் நாய் வளர்க்குறாங்களோ அவங்களுடைய நன்மைகள், அதாவது 2 கிராத்துகள் குறையப்படும். அப்படி 2 கிராத்துகள்ங்கிறது எதை குறிக்குதுன்னா 2 மலையளவு நன்மைகள் வந்து அவனுக்கு குறையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம முதல்ல அவ்வளோ நன்மை சேர்த்திருப்போமானே தெரியாது. அப்போ இந்த நன்மை நமக்கு குறையுது அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த நாயை கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே வளர்க்கக்கூடாது. ஏன்னா இந்த நாய்களுடைய கடியினாலேயோ அதோடைய வெறித்தனத்தினால மட்டும் மற்றவர்கள் பாதிக்கப்படுறதில்லை. அது நாக்கிலிருந்து வர உமிழ் நீர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த உமிழ் நீரில் இந்த ரேபிஸை பரப்பக்கூடிய பல கிருமிகள் வந்து இருக்குது. சரிங்களா? இன்னைக்கு மற்ற விலங்குகள்ல இருந்து நாய் எப்படி வேறுபடுதுன்னா, இந்த நாய் வந்து அதோடைய நாக்கால தான் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணும். அதோடைய உடம்பெல்லாம் நக்கும் இல்லையா, அதோடைய சிறுநீர் பாதை, அதோடைய மலப்பாதை எல்லாத்தையுமே அதை அந்த அந்த நாக்கால தான் நக்கும். இன்னும் கேட்டால் அந்த நாய் வாந்தி எடுத்தாலும் அதை நாக்கால நக்கி அது சாப்பிடக்கூடியதாக இருக்கும். அந்த நாய் வந்து மலம் கழித்தாலும் அதையும் நாக்கால நக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இதை தவிர்த்து வைங்க, தூரத்தில் வைங்க அப்படின்னு ரசூல்லா சொன்னதுக்கு எவ்வளோ பெரிய ஒரு அர்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி உண்மையாலுமே இன்னைக்கு இந்த மக்கள் கஷ்டப்படும் போது நம்மளால் அதை உணர முடியுது இல்லையா? ஏன்னா நம்ம வந்து சொன்னால் கூட என்ன சொல்லுவாங்கன்னா, ஆஹா உங்கள் மார்க்கத்தில் அப்போ பிராணிகளை மேலெல்லாம் வெறுப்பு காட்ட சொல்கிறாங்க, பிராணிகளை வளர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லலை. அதாவது பிராணிகளை நீங்கள் எப்படி வளர்க்கணும், அதுக்குன்னு ஒரு யூஸ் இருக்கு இல்லையா? ஒரு நாய் எப்படி படைக்கப்பட்டிருக்கு, அதோடைய பற்களை பார்த்தாலே தெரியும். அது வேட்டையாடுற மாதிரி தான் படைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மனிதனும் என்ன பண்ணுறாங்க, காட்டில் வளர்ந்துக்கிட்டு இருக்க அந்த நாயை நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து அதை வீட்டுக்குள்ளே தான் ஒன்று ஆக்கிட்டாங்க மனிதர்கள். ஆனால் அது வேட்டையாடுறதுக்காகவும் பாதுகாப்புக்கு பயன்படுத்துறதுக்காகவும் தான் அது வளர்க்கப்பட்டிருக்கு. அப்போது அது வைக்க வேண்டிய இடமே வேற. ஆனால் இன்னைக்கு மனிதர்கள் ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உரிமை, ஒரு மரியாதையை விட ஒரு நாய்களுக்கு அதிகமான ஒரு உரிமையும் மரியாதையும் பாசத்தையும் கொடுத்து நாயோட நாயா புரண்டு அப்படிதான் இன்னைக்கு உள்ள மனிதர்கள் இருக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்களை தான் இஸ்லாம் என்ன பண்ணுது, முழுமையா தவிர்க்க சொல்லுது. இன்னைக்கு இப்போ இல்லை இந்த மாதிரிலாம் நாய்கள் எல்லாம் வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்கக்கூடாதுன்னு சொன்னால், ஆஹா இஸ்லாம் வந்து பிராணிகளுக்கான உரிமையை கொடுக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி கூட எழுந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இன்னைக்கு மனிதர்களுக்கான உரிமை கூட கிடையாது. இப்போ அந்த மனிதன் நேயமே இல்லாத அந்த பிராணி விரும்பிகள், அதாவது அந்த நாய் விரும்பிகள் எப்படி இருப்பாங்கன்னா, நம்ம அந்த ஷோவில் கூட பார்த்துருப்போம் இல்லையா, கொஞ்சம் கூட அவங்களுக்கு மனுஷங்க கஷ்டப்படுறதை நினச்சி ஒரு கஷ்டமே இருக்காது. அந்த மாதிரி கடுமையான நெஞ்சம் படைத்தவர்கள் நாயை அது வைக்க வேண்டிய இடத்துல வைங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஆஹா இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி பேச வந்துடுவாங்க. இப்போ இஸ்லாமை பொறுத்த வரைக்கும் நாய்களை வந்து கொடுமைப்படுத்தணும்னு சொல்ல வரல. ஏன்னா ஒவ்வொரு விஷயங்கள் பிராணிகள் விஷயத்திலையும் நாளைக்கு நமக்கு மறுமையில் கேள்வி கணக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ஹதீஸ் இருக்குது. நம்ம அந்த நாய்களை துன்புறுத்துறதோ, அதை கல்லால் அடிக்கிறதோ, அதை கஷ்டப்படுத்துறதோ இல்லையா, அதெல்லாம் எதுவுமே நம்ம பண்ணக்கூடாது. நாளைக்கு அந்த நாய் வந்து அல்லாஹ் கிட்ட நம்மளுடைய குறைகளை சொல்லும், அதுக்கான தண்டனை நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இதை நம்ம சில ஹதீஸ்கள் மூலியமா கூட தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு நாய் தண்ணி தாகத்துல தவிச்சுக்கிட்டு நாக்க வெளியே நீட்டிக்கிட்டு இருக்கும்போது, அதாவது பாவங்கள் செய்த விபச்சாரி அந்த நாய்க்கு தண்ணி புகட்டுறான். தண்ணி புகட்டுறது மூலியமா அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவங்க என்ன பண்றாங்களாம், சொர்க்க போறாங்களாம். அதே மாதிரி இன்னொரு பெண் ஒரு பூனையை கட்டி வச்சு அதுக்கு ஒழுங்கா சாப்பாடு போடாம அதை அவிழ்த்து விடாம இருந்ததுனால அவங்க என்ன பண்றாங்க, அவங்க நரகத்துக்கு போறாங்க அப்படிங்கிற ஹதீஸை பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரியான ஹதீஸ்கள்லாம் நம்மளுக்கு எதை காட்டுதுன்னா,
நம்ம எந்த பிராணியாக இருந்தாலும் சரி அதை கஷ்டப்படுத்தக்கூடாது இல்லையா. இப்போ நாய்களை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோன்னா அது இயல்பாகவே வேட்டையாடுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் வளர்க்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம், காவலுக்கு வளர்க்கப்பட்டிருக்கு அந்த ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்திக்கலாம். அதை தவிர்த்துக்கிட்டு நம்ம இன்னைக்கு வச்சுட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரிலாம் கொஞ்சிக்கிட்டு இருந்தோன்னா இந்த மாதிரி ரேபிஸ் நோய் தான் பரவும், இந்த மாதிரியான உயிரிழப்புகள் தான் ஏற்படும். அப்படிங்கிறதுனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை வந்து ஆணிவேரோட நம்ம வந்து இந்த விஷயத்த பிடுங்கணுன்றதுக்காகவே என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி நாய்களை வளர்த்தா வீட்டுக்கு நன்மை கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய நன்மைகள் எல்லாம் பாலா போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனால அதிகமாக நாய்கள் வந்து தொல்லை கொடுத்ததுனால அந்த நாய்களை அழிக்கும்படியும் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு இப்போ இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அன்னைக்கு சொல்லிச்சு இல்லையா, நாய்களை ஃபுல்லாக நம்ம அழிக்கணும் அப்படின்னு சொல்லிச்சு இல்லையா, அந்த மாதிரியும் இல்லை இன்னைக்கு சொல்கிறாங்களே சமூக ஆர்வலர்கள் இந்த நாய்களை வந்து கருணை கொலை செய்தாவது நம்ம மனிதர்களை காப்பாற்றணும்னு, அந்த மாதிரியும் ஒரு சமயத்தில் ரசூல்லாவும் ஒரு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. ஸோ இது எதை காட்டுதுன்னா, மனிதனை விட இந்த உலகத்தில் சிறப்பானது எதுவும் கிடையாது. ஒரு மனிதனுக்கு பிரச்சனையாக இருக்கா, அப்போது அந்த பிரச்சனை தரக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் அகற்றலாம் சரிங்களா. அதுவும் வரமுறைக்கு உட்பட்டு அந்த நாய் தொல்லை முடிஞ்ச உடனே அந்த பிரச்சனைகள் தீர்ந்த உடனே அந்த நாய்களை கொன்னதை வந்து அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ மனித உயிர் தான் எல்லா உயிரை விட முக்கியம் அப்படிங்கிறதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப முன்னெச்சரிக்கையாக அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நமக்கு தெரியுது, இன்னைக்கு பாதிக்கப்பட்டவங்க வெளியில் வந்து பேசும்போது மனித உயிருங்கிறது எவ்வளோ ஒரு உன்னதமானது மேன்மையானது, அந்த உயிருக்கு மேலே நமக்கு வந்து என்னது ஒன்றுமே கிடையாது அப்படின்னு தெரியுது. ஏன்னா நம்ம சாதாரணமாக இதெல்லாம் சொன்னோன்னா இல்லை நம்ம ஐயோ இதை கருணை கொலை எப்படி பண்ணுறது, இதை போட்டு ஷெல்டரில் போட்டு எப்படி அடைக்கிறது, இப்படியெல்லாம் வந்து நிறைய பேர் பேசுவாங்க. ஆனால் இன்றைக்கி பாதிக்கப்பட்டவங்க வெளியில் வந்து பேசும்போது எப்படி தெரியுதுன்னா, மனித உயிர் தான், ஒரு குழந்தை உயிர் முக்கியமாக ஒரு நாயோடைய உயிர் முக்கியமாக அப்படி நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணணும் சரிங்களா. அதனால் வந்துட்டு இன்றைக்கி இருக்கிற சமுதாயத்தில் நான் நாயை வளர்க்குறேன் பூனையை வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லி மற்றவங்களுக்கு தொல்லை கொடுக்குற மாதிரி நம்ம இது பண்ணக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்குறவங்களாவே இருக்கட்டுமே, வீட்டுக்குள்ளே வச்சு வளர்ப்பாங்க, ஆனால் அது கழிவறைக்கு கூட்டு போகிறதுக்காக ரோட்டில் தான் கூட்டு வருவாங்க. நீங்கள் நம்ம நல்லா பார்த்துருக்கலாம், அதை ஒரு கட்டி என்ன பண்ணுவாங்க அப்படியே ரோட்டு கூட்டு வருவாங்க, அது ரோட்டில் அங்கங்கே என்ன பண்ணும் கழிவை வந்து நீக்கிட்டே போகும். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது சுத்தம் செய்கிற தொழிலாளர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க எவ்வளோ பாதிக்கப்படுறதா சொல்கிறாங்க தெரியுமா, அவங்களுக்கு எவ்வளோ ஒரு கஷ்டம். இன்றைக்கி நீங்கள் வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்கலாம், வீட்டுக்குள்ளே வச்சுட்டு வெளியில் கொண்டு வந்து இந்த அதோடைய கழிவுகளெல்லாம் விட்டுட்டு போகிறீங்க, அதை வந்து நான் ஃப்ரீயாக விட்றேன்னு சொல்லிட்டு வெளியே கொண்டு வந்து விடுறீங்க. வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்குற நாய்களையே, தெரு நாய்களை பற்றி பேசல, அந்த நாய்களையே கொஞ்சம் நாங்கள் சுதந்திரமாக விட்றோன்னு விட்றீங்க கொஞ்சம் நேரத்துக்கு. அப்போது அந்த வெளியில் இருக்க அந்த குழந்தைங்கள்லாம் எவ்வளோ பாதிக்கப்படும். குழந்தைங்க உயிர் முக்கியமாக நம்மளுடைய நாயோடைய உயிர் முக்கியமான்றதை கொஞ்சம் யோசிக்கணும். ஸோ இதுக்கான தீர்வை இஸ்லாம் ஏற்கனவே சொல்லிருச்சு. ஒரு நாய் வாய் வச்ச பாத்திரத்தில் நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, உடனே தண்ணி குடிக்கக்கூடாது, அதை வந்து மண்ணை வச்சு கழுவணும், அதை வந்து 7 தடவை தண்ணி ஊற்றி கழுவணும். இப்படியெல்லாம் இஸ்லாம் வந்து மனிதர்களுக்கு வந்து அறிவுரை சொல்லியிருக்கு. ஏன்னா நாயை வளர்க்கக்கூடாது, ஆனால் நாய் வந்து தெரியாமல் வந்து பாத்திரத்தில் வாய் வச்சுட்டு போயிருச்சுன்னா நம்ம வந்து வளர்க்கலை, ஆனால் வெளியிலேருந்து வந்த நாய் அப்படி வச்சிருச்சுன்னா அதை இந்த அளவுக்கு சுத்தம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க, ஒரு நாய் வாய் வச்சிருச்சு அதோடைய பல்லு பட்டுருச்சுன்னா கூட அதை என்ன பண்ணணும், ஒரு 15 மினிட்ஸ் வந்து தண்ணியை ஊற்றி அந்த இடத்துல அப்படியே சோப்பு போட்டு கழுவிக்கிட்டே இருக்கணுங்கிறாங்க. அப்போ தான் அந்த வைரஸ் வந்து அதை விட்டு போகும். ஸோ இஸ்லாம் வந்து ஏற்கனவே இதுக்கான தீர்வுகள் எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் கொடுத்துருச்சு. நம்ம இதை ஃபாலோ பண்ணாமல் இருந்தது தான் ஒரு பிரச்சனையாக போகுது. நம்ம ஒரு விஷயத்துலையும் இஸ்லாம் சொன்ன தீர்வு எடுத்து பார்த்தோன்னா அந்த அளவுக்கு அறிவு நமக்கு வராத நிலையில் எதனால இப்படி ரசூல்லா சொல்லியிருப்பாங்க அப்படி நம்ம நினச்சாலும் அந்த ஒரு அறிவோ இல்லை அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்குள்ளே நம்ம போகும்போதோ ரசூல்லா எவ்வளோ கரெக்டாக சொன்னாங்க அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அல்ஹம்துலில்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட சஹாபாக்கள் கேட்குறாங்க, பிராணிகள் விஷயத்தில் எங்களுக்கு வந்து நன்மைகள் இருக்கா, நாளைக்கு மறுமையில் கேள்வி கணக்கு இருக்கான்னு கேட்குறாங்க. அப்புறம் ரசூல்லா என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக பிராணிகள் விஷயங்களில் நமக்கு கேள்வி கணக்கு கேட்கப்பட்டு அதுகளுக்கு நம்ம நன்மை செய்தோன்னா நமக்கு நன்மை இருக்குது, அதே மாதிரி அதுங்களுக்கு பாவம் செய்தாலும் பாவம் நமக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க சொல்கிறாங்க. இப்போ இதில் என்னென்னா, இன்னைக்கு இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் பிராணிகளால் நன்மை அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாமே மனிதனுக்காக தான் படைக்கப்பட்டிருக்கு.
அது வந்து இறைச்சியாகி மனிதன் சாப்பிட்றதாகட்டும், இல்லை நம்மளுடைய காவலுக்காகவோ இல்லை வேட்டைக்காகவோ வளர்க்கப்படுற ஒரு விஷயமாகட்டும், இல்லை அந்த நாய்களையோ இல்லை நமக்கு இடையூறு கொடுக்கக்கூடிய எதையோ நம்ம அப்புறப்படுத்துறதாகட்டும், எதாக இருந்தாலும் மனித உயிரை மேன்மைப்படுத்தி வச்சு தான் அடுத்த உயிரை நம்ம பார்க்கணுமே தவிர, நம்ம இந்த மாதிரியான பைத்தியங்கள் இருக்கு இல்லையா, நாய்கள் உயிரை மேன்மைப்படுத்திட்டு மனித உயிரை அற்பமாக பார்க்குற ஒரு இடத்துல நம்ம இருக்கக்கூடாது. மனிதனுக்கு நன்மை தர விதத்தில் அரசாங்கம் எந்த முடிவை எடுத்தாலும் நம்ம அதுக்கு ஆதரவாக இருக்கணும். அதை தான் நமக்கு இஸ்லாம் சொல்லி கொடுக்குது. அல்ஹம்துலில்லாஹ், இந்த மாதிரியான பல விஷயங்களுக்கு இஸ்லாம் முன்னாடியே நமக்கு தீர்வை வழங்கிருச்சு. நம்ம தான் இன்னும் அதை புரிஞ்சிக்காமல் இருக்கோம். இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது அல்லாஹ்வுடைய கட்டளைகள் மனித குலத்திற்கு எந்த அளவுக்கு நன்மையாக அமையுது அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்தடுத்த பயான்கள் மூலமா தெரிஞ்சுக்கலாம். வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.